Hello viewers, இந்த வீடியோவில் நாம Cin greater than அப்படின்னா என்ன and அது ப்ரோக்ராம்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த Cin அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து Cin. இந்த C யோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர். இங்க in அப்படின்னு இருக்கு இல்லையா, இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட். இந்த Cin அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு கேரக்டரை இன்புட்ல கொடுக்கணும் அப்படின்னா இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இங்க greater than அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டருக்கு இன்னொரு நேமும் இருக்கு. இதை வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் ஒரு கேரக்டரை நம்மளால இன்புட்ல கொடுக்க முடியும். ஸோ கேரக்டரை இன்புட்ல கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ப்ரோக்ராம்ல பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, Cin அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்க போறோம். ஸோ அந்த இன்புட்டை கெட் பண்ணிக்கிட்டு நமக்கு அது அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நம்ம இன்புட் கொடுப்போம் இல்லையா, அந்த இன்புட்டை வந்து நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த இன்புட்டை நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் ரன் ஆகும் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து நம்ம இன்புட்டை கொடுக்க போகிறோம். ஸோ இதை தான் வந்து ரன் டைமில் இன்புட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ரன் டைமில் இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி இந்த Cin ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் int அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப்பை வச்சுருக்கேன். ஸோ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளையும் வச்சுருக்கேன். இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே கொடுத்துட்டேன். இப்போ நான் ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எத்தனை டைம் ரன் பண்ணாலும் எனக்கு 30 அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே நான் 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த 30 அப்படின்னு இருக்கிற வேரியபிளை நான் 25 இல்லைனா 20 அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ப்ரோக்ராமில் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணாமல் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண அப்புறம் அந்த ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வேல்யூஸ் கொடுக்க முடிஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த Cin அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை எடுத்துருவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல Cin அப்படின்னு கொடுத்து ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, int அப்படின்னு ஒரு டேட்டா டைப் வச்சுருக்கேன், ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஆனால் அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Cin அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ Cin அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுக்குறோன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஏஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம இன்புட்டாக கொடுக்குற ஒரு வேல்யூ அந்த ஏஜ்குள்ளே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நம்ம இன்புட்டாக கொடுக்குற விஷயம் அந்த ஏஜ்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் அந்த ஏஜை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த ஏஜ்குள்ளே இருக்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இந்த ப்ரோக்ராமை இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் எனக்கு எதுவுமே வரல. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்சர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சோம் இல்லையா, அந்த வேரியபிள்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஏஜை பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு அந்த ஏஜோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 50 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணுற வேல்யூ தான் அந்த ஏஜ்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம தான் கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டைப் பண்ணியாச்சு. சப்போஸ் இந்த ப்ரோக்ராமை வேற ஒருத்தர் ரன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு கோடு எழுத போகிறேன். ஸோ என்ன கோடு எழுதுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். cout இன்செஷன் ஆப்ரேட்டர் டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் யுவர் ஏஜ் அண்ட் செமிகோலன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா int அப்படின்னு ஒரு டேட்டா டைப் வச்சுருக்கோம் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். cout அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும்.
ஸோ அப்படி பிரிண்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஏஜை என்டர் பண்ணுவோம். ஸோ என்டர் பண்ணுற அந்த ஏஜ் வந்து இந்த ஏஜ் அப்படின்னு இருக்கிற ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அந்த ஏஜை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்டர் பண்ண ஏஜ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஏஜை இப்போ நம்ம என்டர் பண்ணணும். நான் ஜஸ்ட் 25 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைம் இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைம் நமக்கு அந்த ஏஜ் கேட்கும். ஸோ மறுபடியும் நமக்கு அந்த ஏஜ் கேட்குது. ஸோ இந்த டைம் நான் 30 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் வந்து நான் 10 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ நமக்கு 10 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நம்ம எழுதிட்டு அந்த ப்ரோக்ராமில் நம்ம இன்புட்டை கொடுக்காம இந்த சின் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால் அவுட்புட்டில் வேல்யூஸை கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த சின் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Okay guys, thank you so much for watching this video. With